உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடித்த கார்த்திக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். அதிகபட்சமாக 19 காளைகளை அடக்கிய கருப்பாயூரணி கார்த்தி முதல் பரிசாக காரை தட்டிச் சென்றார். மேலும் 3 லட்சத்திற்கான காசோலை பரிசாக வழங்கப்பட்டது. 17 காளைகளை அடக்கி பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தருக்கு பைக் மற்றும் 2 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த பாபு என்பவரின் காளைக்கு முதல் பரிசாக டிராக்டர் வழங்கப்பட்டது. இதேபோல் 2ஆம் மற்றும் 3ஆம் இடம் பிடித்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக காளையர்கள் மற்றும் காளையின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இப்போ லாஸ்ட் பேஜில் எங்கள் அண்ணன் உங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணனால என்னால் ஃபஸ்ட்டு எடுக்க முடிஞ்சிச்சு. அவங்க சப்போர்ட் பண்ணலான்னா என்னால் எடுத்துருக்க முடியாது. எனக்கு மாடு பிடிக்க நான் அந்தளவுக்கு மாடு பிடிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தது பாண்டியனே, முனிச்சாமனே, அர்ச்சனை, அர்ச்சனா, இவங்க எங்களுக்கு முன்னாடியிலேருந்து மாடு பிடிச்சவங்க. அவங்க ஒரு 30 வருஷமாக பிடிக்கிறாங்க. அவங்க பிடிச்சதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பதிலாக நாங்கள் இப்போ ஆண்டு பேர் வாங்கி கொடுத்துருக்கோம். இது எங்களுக்கான பேர் இல்லை, எங்கள் டீமுக்கான பேர். ஆனால் 2026 அலாநல்லூரில் ஜல்லிக்கட்டில் நான் 2ஆவது பரிசு பெற்றதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு சக நண்பர்கள் அந்த உதவி பண்ண நத்தம் பாரதி பிரதர்ஸ், SMK அவினாஷ் நண்பர்கள், GM காமேஷ் பிரதர்ஸ், முருகானே பயிலுக எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு உறுதுணையாக இருந்த என் மாப்பிள்ளை விக்கி, எங்கள் அண்ணன் அஜய், மற்ற நண்பர்கள் தவசி எல்லாத்துக்கும், திருநாவுக்கரசனே, உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. 2ஆவது பரிசு பெற்றதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதலமைச்சர் அறிவிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னே. வருஷத்துலேயே 3 ஜல்லிக்கட்டு பெரிய ஜல்லிக்கட்டுனே. இந்த 3 ஜல்லிக்கட்டில் மொத்தமே 9 வீரர்கள் தானே வருவான். வருஷம் 9 வீரர்களுக்கு வேலை போட்டு கொடுக்கல, பெருசாக ஒன்றும் இருக்க போகிறது இல்லைண்ணே. அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும், தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்கணும்னே. இந்த காலம் இதே அலானூரில் போன வட்டம் ஃபஸ்ட்டு பரிசு வாங்கணும்னு நினச்சோம், வாங்கலை. அதே காலையை தோத்த இடத்துல திரும்ப ஜெயிக்கணும்ட்டு நாங்கள் அதே மாடை கொண்டு வந்து அவுத்து இன்னைக்கு 2ஆவது பரிசு வாங்கியிருக்கோம். அதே மாதிரி 2ஆவது பரிசு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு தோணுது எங்களுக்கு. இந்த மாடு கிட்டத்தட்ட ஒரு 6 வேடிக்கை அவுத்துருக்கோம். 6 வேடிக்கையில் 3 வேடிக்கை முதல் 3 பரிசில் இடம் பெற்றிருக்கு. மருத்துவமனை ஓகே, பயிற்சி மையம்ன்றது மாடுபிடி வீரர்களை ஒரு மாடை பயிற்சி பண்ணும்போது எல்லாமே சேஃப்டியாக வச்சு தானே பண்ண முடியும். அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் பண்ணலாம், அவங்க நினச்சா பண்ணலாம், கவர்மெண்ட் நினச்சா நல்லா பண்ணி தரலாம்.